தமிழ் அரசியல் கூட்டமைப்பின் இந்த சங்கொலி முழங்கட்டும் ஊடகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நிறைய சிக்கல்கள் போய்கொண்டிருக்கிறது. அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான சலுகைகள் முழுவதுமாக மறுக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளருக்காக ஒரு அமைப்பை நிறுவி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறை, எந்த முதலமைச்சர் வந்தாலும் எந்த அமைச்சர் வந்தாலும் மாறி மாறி சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கீங்க. அந்த மக்களுக்காக நின்று நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகைகள்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எந்த தீர்வுமே எட்டப்படவில்லையே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஆக்சுவலாக இந்த தொழிலாளர்களுக்குள்ள கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த ஆட்சி வந்தாலும் இந்த தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டத்துக்கு எதிராக பல வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சி செய்த தலைவர்கள் முதல்வராக இருக்கட்டு, எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டு, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது படிப்படியாக குறைந்து இந்த 2004 இந்த தொழிலாளர் சட்டத்திற்கு பின்பாக அடியோடு இந்த கோரிக்கைகள்லாம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டே வருது. இனி வரும் காலங்களில் தமிழக ஒப்பந்த தொழில்கள் இல்லாமல் வட இந்திய ஒப்பந்த தொழில் வரக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். கண்டிப்பா. இப்போ 2021 தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் இந்த 2026 பிறக்க போகுது. அதாவது அடுத்த தேர்தலை நெருங்கி இருந்தோம், நிறைவேற்றுவாங்கன்னு நீங்க இன்னுமா நம்புறீங்க? அதுல ஒரு நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. நேற்று திமுக 2026 தேர்தல் அறிக்கையை நேற்று ஒரு குழு தயார் பண்ணி அடுத்த அறிக்கைக்கு செஞ்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் அறிக்கையை நேற்று ஒரு குழு அமைச்சு ரெடி பண்ற அதுக்குள்ள பணிகள் நடைபெற்றிருக்கு. 2021 தேர்தல் வாக்குறுதியை இன்னும் பூர்த்தியாக இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்கள் மத்தியில் கொடுத்த அறிக்கை எதுவுமே, அது செவிலியர்களாக இருக்கட்டும், மின் வாரியமாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், இதை தாண்டி துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஊர வளர்ச்சி, தொடர்ச்சியாக இவங்களோட எந்த கோரிக்கையுமே இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படலை. இன்னொன்று, இந்த தொடர்ச்சியாக அரசு ஒப்பந்த தொழிலாளர்களை கூட இறுதி வரை நிரந்தர தொழிலாளராக மாற்றாமல் இருப்பதன் காரணம், அவங்க எல்லாவற்றையுமே தனியார் மயமாக்க முயற்சி செய்கிறாங்க. முழுவதும் இந்த 2026 தேர்தலுக்கு பின் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற நிலை கூட இல்லாமல், அதாவது நிரந்தர தொழிலாளர் நீங்க ஒப்பந்த தொழிலாளர் ஆயிட்டோம், முழுவதுமாக தனியார் மயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள் மட்டுமே, துறைகள் மட்டுமே இங்க இருக்குங்கிறதுக்கான ஒரு நகர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் தான் உண்மை. இப்போ உதாரணமாக சொல்றேன். கடந்த மாதம் வடசென்னையில வடசென்னை ஹார்பர்ல முழுக்க அவங்க வட மாநில தொழிலாளர்கள் தான். அதுல ஒரு தொழிலாளர் மரணம் அடைந்த விளைவாக காவல்துறையை எதிர்த்து அவர்கள் போராட்டம் நடத்தி ஒரு அராஜக போக்கை கையாண்ட சூழ்நிலை அரங்கேறிருக்கு. இதை பார்த்த பின்பாகவும் இந்த தமிழக அரசானது இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்க வேண்டும். அவர்கள் பெருக இனி எந்த அரசு வந்தாலும் இந்த ஒப்பந்த தொழில் அடக்குமுறை தான் கையாள போறாங்க. தனியார் நிச்சயம் 100% தனியாருக்கு தாரா இருக்கக்கூடியவர்களை இப்பவுமே இந்த அரசாங்கம் பண்ணிட்டு. வட இந்திய தொழிலாளர்கள் வருகை என்பது எல்லா துறைகளிலும், அதாவது வேளாண்மை வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய கை ஓங்குது. அந்த செய்தி நீங்க சொன்ன அந்த செய்தி நம்மளும் பார்த்தோம். அவங்க காவல்துறை எப்படி திருப்பி தாக்குறாங்க, மூர்க்கமான இவங்களுக்கு இந்த அரசுக்கு ஒன்று தெரியல. இந்த மண்ணை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன் ஒரு ஊழியராக இருக்கும்போது கூட அரசுக்கு கட்டுப்படுவான். அரசு இயந்திரமா இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கட்டுப்படுவான். காரணம், அவன் இந்த நிலத்துல வாழ்ந்தாக வேண்டியிருக்கும். ஆனா வட இந்தியா அப்படி இல்லை. இங்க ஒரு கொள்ளை அடிச்சா கூட அவன் ஊரை பார்த்து ஓடிடுவான். இந்த சின்ன யோசனை கூட இல்லாத இந்த அரசாங்கங்கள் இப்ப இந்த செவிலியருடைய போராட்டம் கேளம்பாக்கத்தையே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்தது இப்போ தொடர்ச்சியாக எல்லா அரசு மருத்துவமனைகளையும் அவங்க காத்திருப்பு போராட்டம் பண்றாங்க. உயிர் காக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட தெருவில் இறங்கி போராடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதற்காவது செவிசாய்ப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தால் இந்த விஷயத்தை சுமூகமாக ஒரே அறிக்கையில் சரி செய்யலாம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞராக இருக்கட்டு இந்த கருணை அடிப்படையில் பணியமர்த்தினாங்க. ஏன் அந்த கருணை அடிப்படைனா
10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இவங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல நீங்க பாத்தீங்கன்னா செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், மின்வாரி ஒப்பந்தங்கள் இவங்க எல்லாருமே கிராமப்புறத்துல உள்ள கடகோடி மக்கள்கிட்ட வரைக்கும் இவங்களோட பணி இருக்கும். இப்ப எப்படி ஒரு காவல்துறை, ஒரு வருவாய்த்துறை இருக்காங்களோ அதுக்கு நிகரான பணி இவங்க செய்யறாங்க. இவங்க இல்லைன்னா இன்னைக்கு கிராமப்புறம் வளர்ச்சியும் கிடையாது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நைட் 1 மணிக்கு ஒரு பவர் கட்டு போனாலும் அந்த லோக்கல் வயர்மேன ஒரு ஒப்பந்தம் தேடுறாங்க. அதே மாதிரி நைட் ஒரு அன்டைம்ல சுகாதார மையத்துக்கு போனாலும் ஒரு பாம்பு கடிச்சாலோ ஒரு திடீர்னு ஒரு நெஞ்சடைப்பு வந்தாலோ இந்த சுகாதார ஒப்பந்த செவிலியை தேர்வு ஓடுறாங்க. இதே போன்று இவர்களை பணியமர்த்துவதற்கு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர்கள் மாறி மாறி அறிக்கை தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா தொகுப்பூதியத்தில் உங்களுக்கு ஒரு மாற்று பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தவிர்த்து அவங்க ஊதிய உயர்வு கொடுக்க முன் வரல, கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது மின்சார வாரியத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வட இந்தியர்கள் வந்து இறக்கிட்டாங்க. இன்னைக்கு வடமாநிலத்தில் வந்து இறக்கி வேலைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இதே பணியாளர் நாளைக்கு கிராமப்புறங்களை வர 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 நம்மளோட வளர்ச்சி என்பது வீழ்ச்சியை நோக்கி தான் செல்லும். தமிழ்நாடு வெல்லுங்கிறத விட தமிழ்நாடு கொள்ளுங்கிற முறைக்கு இன்னைக்கு அதுல இன்னொன்னு இந்த வட இந்தியர்களுடைய பணி இந்த உயிர் காக்கும் தொழிலாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறையிலையும் மக்களுடைய மிகப்பெரிய தேவை, அத்தியாவசிய தேவை மின்சாரம். இந்த மின்சார வாரியத்திற்குள்ளும் அவர்கள் வரும்போது கடைக்கோடி வரை, நீங்க சொன்ன மாதிரி கடைக்கோடி வரை இந்த வட இந்தியர்கள் வருவாங்க. அப்படிங்கும்போது கிராமப்புறங்களில் இன்னைக்கே டாஸ்மாக் மூலமாக குடிகாரர்களுடைய தொல்லை, போதை ஆசாமிகளுடைய தொல்லை அதிகரிக்கும் போது வட இந்தியர்களுடைய பெருந்தொல்லையை வந்து கிராம மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அரசே உருவாக்குதமா ஆகாதா? கண்டிப்பா, நிச்சயம். என்னன்னா நம்ம வந்து தெற்கில் இருந்து சொல்லி நம்ம ஒரு அரசியல் நகரம் நகர்த்துறாங்க. இந்த அரசாங்கமானது ஆளுகின்ற திமுக அரசானது இன்னைக்கு நாங்க தெற்கில் இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசை நோக்கி ஆளுகின்ற பாஜக அரசை நோக்கி ஒரு நகரம் நகர்த்துறாங்க. ஆனா அங்கிருந்து வடக்கு நோக்கி வரக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம மண்ணில் வந்து தெற்கை வீழ்த்தி வடக்கை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கமானது அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் நம் கிராமப்புற இளைஞர்களும் சரி, பெண்களுக்கும் சரி, ஒரு பாதுகாப்புல அசாத சூழ்நிலை. அது ஒரு புறம். இன்னொன்னு இந்த அரசை நீங்க பாருங்களேன், ஆளுகின்ற ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவுக்கு நாங்கள் எதிர்னு சொல்லுதே தவிர அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கெல்லாம் எதிர் அறிக்கை விடுது. அது வேண்டாமே. ஆனா இந்த ஒண்ணுல இந்த வாக்குச்சீட்டு சீர்திருத்தம் இதுக்கு எதிராக ஏகப்பட்ட பேச்சுகள், ஏகப்பட்ட அறிக்கைகள் வழங்கியவங்க அவங்களுடைய திமுக எம்எல்ஏக்களே நின்று ஆள் போட்டு இந்த பாளையங்கோட்டை தொகுதியெல்லாம் அவங்களே நின்று ஆள் போட்டு அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை சரியா நிறைவேற்றி கொடுக்காங்கன்னா அப்ப இவங்க வந்து பாஜகவுடைய ஒரு கையாளுங்கிறத நீங்க ஊர்ஜிதாகுது. நிச்சயம். ஏன்னா ஆளுகின்ற மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு என்எல்சி இருக்கட்டும், தூத்துக்குடி என்எல்சி நிறுவனமா இருக்கட்டும், நெய்வேலியா இருக்கட்டும், பல ஆண்டுகளாக உத்தரவு பிறப்பித்தும் அவர்களை பணியிடம் செய்யப்படவில்லை. தூத்துக்குடி என்எல்சிலேயே அதே அடக்குமுறை தான் நிகழ்ந்துட்டு இருக்கு. இவர்களுக்கு போதுமான ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அதுக்கான ஊதிய தேவை வழங்கப்படல. இதை மாதிரி பிடபிள்யூ ஷெட்யூல்டு இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பிடபிள்யூ ஷெட்யூல்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 584 ரூபா. இது அந்த ரேஷியோ வந்து இப்போ கூடுது. அதை பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 300 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் ஒரு கொத்தடிமையாக தான் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலைமை மாறணும். இதற்கான எந்த ஒரு ஆரம்பகட்ட பணியும் இந்த அரசு மேற்கொள்ளவே இல்லை. இந்த 4.25 ஆண்டுகளாக தமிழக அரசானது ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றி சிறிதளவு கூட எண்ணி பார்க்கவில்லை. அவங்க யாரை பத்தியுமே சிந்திச்சதா எனக்கு தெரியல. நீங்க உங்க பிரச்சனையை சொல்றீங்க. இதே போல எண்ணற்ற சிக்கல்கள் இங்க இருக்கு. காரணம்னா ஒரு காலகட்டத்துல அரசியல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்கு. ஆனா இன்னைக்கு தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா அது மாறி போச்சு. நீங்க பார்க்கலாம், நீங்க கண்கூட பார்ப்பீங்க. தினமும் வேலைக்கு செல்லக்கூடிய, கூலி வேலைக்கோ எந்த வேலைக்கோ செல்லக்கூடியவர்களுடைய வளர்ச்சியை விட அரசியல் செய்பவர்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்தையும் தனியார் மயம், தாராளமயம் என்று பாஜக அரசு தான் சொல்லுன்னு இவங்க சொல்றாங்க. இவங்களும் அதே நிலைப்படாது. நீ இந்தியா முழுமைக்கு கொள்ளையடிச்சுக்க, நான் தமிழ்நாட்டை மட்டும் கொள்ளையடிச்சுக்கிறேன். இந்த நிலை தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? நிச்சயம் 100% உண்மை. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு தனியார் நிறுவனம் அவங்க என்னன்னா வந்து
சிறுக சிறுக இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டில் நம்ம கோழியாடு கறி இம்போர்ட் பண்ணுறதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. கறி கையால் முடியும் ஐசிஹெச்பிலேருந்து இசிஹெச்பிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா படிப்படியாக அந்த வடசென்னை அலுவலக ஸ்டேஜ் 1 கைப்பற்றினாங்க. அப்புறம் ஸ்டேஜ் 2 கொண்டு வந்தாங்க. பிறகு மேட்டூரில் கால் வச்சாங்க. பிறகு இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்துட்டாங்க. இதை சார்ந்த இன்னைக்கு விநியோக ஓட்டம் சேலம் மாவட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு தொற்றுக்கிருமி மாதிரி பரவிட்டே வருது. இது வந்து ஒரு மோசமான நிகழ்வுகள். இன்றைய காலகட்டம் ஒரு தனியார் அரசோட பொது நிறுவனத்தை ஏன் மறைமுகமாக தனியார் மூலம் ஊக்குகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை நோக்கி பயணிக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மின் கட்டணம் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. நாளை இதே அதிகாரம் தனியார் முழுமையாக தாரையாக்கப்படும் போது தினசரி பெட்ரோல் உயர்வு மாதிரி ஒரு அபாயத்தை நோக்கி இது பயணிக்கும். இல்லை, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த விடயத்தைன்னா, அவங்க தனியார் மயமே இல்லை. அது அந்த ஒரு தனியார் நிறுவனம் என்பது இவர்கள் சார்ந்த நிறுவனமாக தான் 100 விழுக்காடு இருக்க முடியும். காரணம்னா நாம் பயன்படுத்துகிற குடிநீருக்கு கூட இவன் இன்னைக்கு வரி வைக்க தொடங்கிட்டான். அப்படின்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வராத வரை, மக்கள் ஆளும் வர்க்கத்தை சரியாக தேர்வு செய்யாத வரை இந்த நிலை நீடிக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மக்கள் வெளிப்படையாத வரை தான் ஏமாற்ற முடியும். ஆனால் மக்களுக்கு வந்து இலவசங்கள் மூலமாக தீர்வு செய்தலான்னு தான் இந்த அரசுகள் நினைக்குது. அதுதான் சரியான விடயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே நிலை தான் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும். அவங்க போராட்டம் நடத்தும்போது ஒரு சின்ன எலும்பு துண்டை போட்டு நகர்ந்து போயிட்டு முக்கியமான விடயங்களை மறுக்கிறார்களோ, இதற்கு தீர்வே இல்லையோங்கிற ஒரு நிலைப்பாடு தான் நம்ம யோசிக்கிறோம். அதாவது என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம், ஒரு தொழிலாளி தன்னிச்சையா ஒரு போராட்டம் அறிவிக்க, செவிலியர் போராட்டம், அதுக்கு முன்னாடி 100 நாளுக்கு மேல தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அதை கடந்து மின்வரி ஒப்பந்தங்கள் ஆந்திராவில் ஒரு 13 நாள் தொடர் போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டங்கள்லாம் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நீர்த்து போக செஞ்சுட்டு இதுக்கு மாற்று ஏற்பாடாக அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் இல்லை வேற துறை சார்ந்த அமைச்சர் வந்து இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பண்ணுறோம், அதை செய்கிறோம், இதை பண்ணுறோன்ட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக வச்சுட்டு மக்கள் மத்தியில் அது ஒரு விழிப்புணர்வு எட்டாத அளவுக்கு இவங்க அதை மழுங்கடிக்க செஞ்சுறாங்க. பின்பாக இது என்ன நடக்குன்னா, இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு அடுத்த கட்டம் அதை தனியாருக்கு இவங்க விரிச்சுட்டே போறாங்க. அவங்களோட பணியை தடை பண்ணலை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா 2 மண்டலம், சென்னையில 2 மண்டலத்தை இப்ப தனியாருக்கு கொடுக்க வேண்டிய முடிவுக்கு வந்துட்டாங்க. செவிலியர்கள் பணியிலையுமே இது தனியாருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து வரும். அது மறைமுகமா மருத்துவத்துறையில நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள்ல ஒரு காலகட்டங்கள்ல அந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான் மிகப்பெரிய ஊதியம் பெற்றவங்களா இருந்தாங்க. அது கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே இன்னைக்கு கிறிஸ்டல் ஒரு கம்பெனி தானே, ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்திய தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த துப்புரவு பணிக்கான ஆட்களை கொண்டு வந்து இறக்கிட்டு சொற்ப ஊதியம் இருக்கையிலே மிக குறைஞ்ச ஊதியத்தை தானே அந்த மக்களுக்கு கொடுக்காங்க. அதுபோலத்தான் நாளைக்கு மருத்துவர்ல இருந்து கணினி பொறியாளர் எல்லாத்துக்குமே தனியார் தொழிற்சாலைகள் பொருளை உற்பத்தி பண்ணது போல இங்கே மருத்துவர்களையும் எல்லாரையுமே தனியார் தொழிற்சாலை மூலமா உருவாக்கி இவங்க நிரப்பிடுவாங்கிறதான் என்னுடைய பார்வைக்கு. இத்தனை ஆண்டுகள் நம்முடைய அரசியல் பார்வையில தெரியுது. இங்கே இனி தனியார் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். தனியார் தொழிற்சாலைக்கு நிரந்தர ஈக்குவலாக இன்னொரு ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ண மறந்துட்டீங்க. இடைநிலை ஆசிரியர்னு சொல்லி ஒரு 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த மண்ணில் இதுவரை வளர்ந்த ஆட்சியாளர்கள், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்சியாளர் இருக்கட்டு, ஏன் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கூட ஒரு அரசு பள்ளியில் பயின்றவர் தான். அந்த பணியை செய்த ஆசிரியர்கள் இன்றைக்கு அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவங்களுக்கும் பகுதி நேர ஊதியம் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்களும் எங்களோட சேர்ந்து போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இவங்களுக்கு என்னன்னா, இவங்களையும் இந்த நேரத்தில் நம்ம கருத்து எடுக்க வேண்டியிருக்கு. எப்படி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து தனியார் ஒரு அரசு நிறுவனம் தனியார் நிறுவனம் மாறிக்கொண்டிருக்கிறதோ, அதே போன்ற அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்கு இவங்களை மறைமுகமாக அடியோடு அரசு பள்ளிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் இன்னைக்கு இந்த வேலைகளை செய்யறாங்க. இதுக்கு நான் ஒரு தீர்வா என்ன நினைக்கிறேன்னா, இவங்க அரசு நினைக்கிறது மக்களை எப்படியா ஒடுக்கிடலான்னு முடியாது. என்னன்னா துண்டு துண்டா, அதாவது மின்வாரியம், அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் என்று இந்த போராட்ட வடிவம் விரிஞ்சு நிற்கிற வரைக்கும் தான் அரசு அமைதியா இருக்கும். இவர்கள்லாம் ஒருவரோடு கைகோர்த்து கொண்டு ஒரே நேரத்தில் இந்த விடயத்தை முன்னெடுத்துட்டாங்கன்னா இந்த அரசு அடிபணிஞ்சுதான் ஆகணும், வேற மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அதுவும் கூட அரசு தெளிவா இருக்கும். மின்வாரிய ஊழியர் ஒப்பந்த ஊழியரோட ஆசிரியரையும், ஆசிரியர்களோட செவிலியரையும், செவிலியரோட துப்புரவு பணியாளரையும் இணையவே விடாத அளவுக்கு வேலை செய்யும்.
ஆனா இதுக்கு தீர்வு என்னன்னா நீங்களா ஒன்றிணைந்து நின்றாதான் தீர்வு. அதாவது இந்த அரங்கத்தை ஒரு முக்கியமான பதிவு பண்றேன். இன்னைக்கு ஒரு வாரியத்துல மின் வாரியத்துல 17 நிரந்தர தொழிற்சங்கங்கள் இருக்கு. அங்கீகாரம் பெற்ற 17 நிரந்தர தொழிற்சங்கங்கள். இதுல ஆளுகின்ற ஆட்சியோட திமுக ஆட்சியோட கூட்டணி கட்சிகள் இரு கம்யூனிஸ்டுகள், இது போக பாமக, விசிக பிளஸ் மதிமுக, இது போக இதர எதிர்கட்சிகள் இருக்கிட்டு கிட்டத்தட்ட 19 தொழிற்சங்கங்கள் இருந்தும் இன்னைக்கு தொழிலாளர்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். நிச்சயம் இந்த தொழிற்சங்கங்கள் பிற்காலங்களில் வருத்தப்பட்டு ஆக போறதில்லை. இதே போன்று எல்லாமே அப்படிதான். தூய்மை பணியாளர்களையும் இன்னைக்கு கைவிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எதை நோக்கி எதுக்கு தொழிற்சங்கம் ஆரம்பிச்சாங்க, என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்க எல்லாமே மறந்தாங்க தொழிற்சங்கங்கள். ஆனா இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் விரைவில் ஒன்று கூட தான் போறோம். நிச்சயம் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் வருது. விரைவில் அதற்கான இந்த தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு இயக்கத்தை நோக்கி பயணிப்போம். இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் இனி வரும் அரசுக்கும் இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த ஒப்பந்தங்கள் இருக்காங்க. இவங்களை நீங்க கை நழுவி விட்டுட்டீங்க, இந்த அரசும் ஒரு பெரும் அகல பாதாளத்துக்கு போயிடும். தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.